எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க. பிரீத்தி ஹாய் சொல்லியாச்சு. கொட்டிடுவோமா? பிரீத்தி நான் கேரண்டியை மாற்றி இப்போ தர்பார் சமையல்னு ஆக்கிட்டோம். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி வந்து ஒரு ரிச் ப்ரௌனி. ஸோ அது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும், ஆனால் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்கன்னா இந்த ப்ரௌனிஸ் செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி ப்ரௌனிஸ். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து சாட்டர்டே. நான் இந்த ப்ரௌனிஸ் எதுக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அஞ்சனா வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கா. ஸோ நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போவேன்ல, ஸோ அவளுக்கு வேண்டி இந்த ப்ரௌனிஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் உனக்கும் தான் சரியா? பண்ணிடுவோமா? இன்றைக்கி வந்து நான் மகாவை கூட்டி வச்சுருக்கேன் என் கூட ஹெல்ப் பண்ண. மஹி மேலே இருக்குது, அதனால சத்தம் போடாமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அவள் மட்டும் வந்துட்டான்னா முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் நில்லுடா. இந்த ஈச்சை ஒன்று துரத்தி எங்களை துரத்தி வந்துட்டுருக்கு. சரி, இப்போ வந்து ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த ப்ரௌனிஸ் வந்து என்ன ப்ரௌனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ் பார் ப்ரௌனிஸ். ஸோ இந்த மார்ஸ் பார் வச்சு தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 200 கிராம் பட்டர், அதுக்கப்புறம் 250 கிராம், ஸோ அதாவது 1 கப்பு, அப்புறம் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு ப்ரௌன் சுகர். இந்த ப்ரௌன் சுகர் வேறு எதுவும் இல்லை, ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது, ஆர்கானிக் ஜாகரி பவுடர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1/2 கப் கொக்கோ பவுடர், 100 கிராம் வந்து மைதா மாவு, 3 மார்ஸ் பார் வச்சுருக்கேன், 3 முட்டை, அதுக்கப்புறம் 200 கிராம் வந்து டார்க் சாக்லேட் பார், கொக்கோ பவுடர் சொல்லிட்டேன்ல, அது மெஷர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ எப்படி பண்ணிடலான்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து 200 கிராம் டார்க் சாக்லேட் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே போட்டுருடா. ஸோ நம்ம டார்க் சாக்லேட் கூட நம்ம பட்டரை வந்து போட்டு, நீங்கள் வந்து இதை ஒரு குட்டி பாத்திரத்தில் போட்டு கூட மெல்ட் பண்ணலாம். நான் வந்து ஈஸி ஸ்டெப்பு, ஒரு ஸ்பேச்சுலா கொடுமா, நான் வந்து ஈஸி ஸ்டெப் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, மைக்ரோவேவில் வச்சிட போகிறேன். ஸோ மைக்ரோவேவில் வச்சோன்னா ஒரு நிமிஷத்தில் சூப்பராக மெல்ட் ஆயிடும். நானாக வந்து 20 செகண்டாக வச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக மெல்ட் பண்ணிவிட்டு கொண்டு வரேன் உங்களுக்கு. ஸோ நம்ம சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிருக்கிற டைமில் மகா குட்டி வந்து இந்த 3 முட்டையை வந்து இதில் உடச்சி விட போகிறா. ஸோ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 3 எக்கை உடச்சி ஊற்றிடுங்க. கேர்ஃபுல்லாக உடச்சி விடும் மகா. இதிலே போட்டு நீ இதை அமுக்க கூடாதுடா. அப்படி இந்த உடச்ச இடத்த பிடிச்சி ஓப்பன் பண்ணும். என்ன இருக்குல்ல, இந்த கைதை பிடிச்சி ஓப்பன் பண்ணும். நீ வந்து இதை அமுக்குங்க முட்டையை. எப்போவுமே முட்டை உடச்சிட்டு அந்த இடத்துல உடச்ச இடத்த ஓப்பன் பண்ணு. அப்படிதான். ஓகே, சரி. 3 எக்கு போட்டுட்டு இந்த சுகர் வச்சுருக்கோம்ல, கை கழுவிட்டு வா. இந்த ப்ரௌன் சுகரை இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா விஸ்க் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஹேண்ட் பிளெண்டர் எடுக்கிறதுக்கு பதிலாகிட்டு இந்த மாதிரி விஸ்கை வச்சு இதை நல்லா பீட் பண்ண போகிறேன். ஸோ மகா வந்து பீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்கும் சுகரும் சேர்ந்து நல்ல விப் ஆகணும். உங்களுக்கு நல்லா பீட் பண்ணிடா, நல்லா விப் பண்ணணும். அதை அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரௌனிஸோட டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் வந்து நான் மைக்ரோவேவில் வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், அதனால கூல் ஆகிறதுக்கு வேண்டி ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ நல்லா இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ராத்தியாக இருக்குல்ல, அந்த மாதிரி பீட் பண்ணால் போதும். ரொம்ப ஸ்டிஃபாகிட்டு பீட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு ஃப்ராத்தி ஆகணும். இப்போ வந்து இந்த சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பட்டரும் சாக்லேட்டும், அதை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சாக்லேட் பட்டரு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து கொக்கோ பவுடர் போட்டுடலாம். கொக்கோ பவுடர், அப்புறம்
அதுக்கப்புறம் மைதா மாவு அப்புறம் மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்தது லாஸ்ட் தான் நம்ம அந்த மார்ஸ் போடுவோம். ஸோ இப்போ வந்து இந்த கொக்கோவும் மைதா மாவும் வந்து நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் வேண்டாமா, பேக்கிங் சோடா வேண்டாமான்னு கேட்பீங்க. தேவையில்லை. இதுக்கு வந்து இந்த ப்ரௌனிஸ்க்கு மட்டும் வந்து நம்ம அதெல்லாம் போட்டோன்னா கேக் மாதிரி ஆகிடும். சில ரெசிபிக்கு அந்த பேக்கிங் சோடா இல்லைன்னா பவுடர் தேவைப்படும், சில ரெசிபிக்கு தேவையில்லை. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நமக்கு பேக்கிங் சோடாவோ பவுடரோ தேவையில்லை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். சாக்லேட்டியா. ஸோ இங்கே வந்து நாங்கள் மார்ஸ் பார் வச்சுருக்கோம். இதை இப்போ கட் பண்ணோம். அதுக்கிடையில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌனி ட்ரே. மஹி குட்டி வந்துட்டா. ஐயா வந்துட்டா. ஓகே, மஹிக்கு சாக்லேட் வேணுமா? சாக்லேட் சாப்பிடக்கூடாது சரியா? சாப்பிடுவியா? சரி, பாப்பாவுக்கு ஒரு சின்ன பீஸ் சாக்லேட் கொடு. ஸோ இதில் வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த ப்ரௌனி ட்ரேயில் ஒரு சின்ன பீஸ் தான், மிச்சத்தெல்லாம் அம்மா கேக்கில் போட போகிறேன். ஓகே சரி. இப்போ வந்து இந்த பேட்டர் பாருங்கள், நம்மளோட பேட்டரும் வந்து நல்ல சூப்பராகிட்டு சாக்லேட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பேட்டர் வந்து அதான் பாதியே நீங்களே சாப்பிட்டு வச்சுட்டு தானே. ஒரு சின்ன பீஸ் எடுப்பேன் நினச்சேன். சரி, இப்போ இந்த மார்ஸ் பாரை கட் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள்கிட்ட மார்ஸ் இல்லைன்னா என்ன சாக்லேட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கிட்கேட்டு, 5 ஸ்டாரு, டேரி மில்க், எந்த சாக்லேட் சரி, இது எல்லாத்தையும் இதில் போடுங்க. கொஞ்சத்தை வச்சுக்கோங்க, நம்ம டாப்பில் வைப்போம். சரி, அது இருக்கட்டும். ஓகே, ஸோ கொஞ்சத்தை நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஊற்றிடுவாங்க. தள்ளிக்கோங்க, கொஞ்சம் தள்ளிடுங்க. ஸோ இப்போ இந்த பேனில் வந்து நம்ம இந்த பேட்டரை ஊற்றிடலாம். Chocolate. அம்மா கேக் பேக் பண்ணோன்னா தாரேன்னா சரியா? ஓகே மஹி. இல்லை சும்மா இதெல்லாம் இங்கே வச்சிரு. ஸோ நான் இந்த பேட்டர் ஊற்றிட்டு அந்த மார்ஸ் பாரை வந்து மேலே வச்சு விட போகிறேன். யார் வந்துருக்கா பாரு மஹி, போ. யாரோ காலிங் பெல் அடிக்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவனில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ அவனில் வச்சாச்சு. இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸ் செட் பண்ண போகிறேன். 19. ஸோ எப்படி பேக் ஆகுதுன்னு பார்த்துட்டு காணிக்கிறேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க. சான்ஸே இல்லாமல் இருக்குது. நெல் டிஷ் எல்லாம் காணிச்சிட்டு
ஸோ ப்ரௌனீஸ்னால் இப்படி தான் இருக்கணும். அந்த ஃபட்ஜி டெக்ஸ்சர் எடுத்துக்கூடாது. அதில் இந்த மார்ஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடையில ஸோ தெரியுதா? ஃபோக்கஸ் ஆகுங்கள். அந்த கேரமல் இருக்குல்ல, அந்த மார்ஸ் சாக்லேட் போட்டிருக்கிறதுனால அது அப்படியே மெல்ட் ஆகி சூப்பராக செட் ஆகிருக்கு. சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.